வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக மாதத்துக்கு 75,000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க் தாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் பூனேயில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக இவங்களுக்கு 2600 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு தான். ஸோ இதுக்கு மொத்தம் 500 வேக்கன்சிஸுங்க. 500 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 75 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 37, ஓபிசிக்கு 135, இடபிள்யூஎஸ்க்கு 50, யூஆருக்கு 203 அப்படின்னு சொல்லிட்டு 500 வேக்கன்சிஸை அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்டகிரேட்டட் டியூல் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 55% எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைரபிள்னால் ஒன்றும் இல்லைங்க, இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் லைக் சிஎம்ஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூஏ இதெல்லாம் படிச்சிருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கட்டாயம் கிடையாது, இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் அவங்க 3 வருஷம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்னவான்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இன் எனி ஷெட்யூல்டு பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயோ இல்லைனா பப்ளிக் செக்டர் பேங்க்லேயோ ஆஃபீஸராக நீங்கள் குறைஞ்சது 3 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரையும் மினிமம் 22 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 35 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைல்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் பிஸ்னஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், கொடுக்குற டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும், அதே மாதிரி என்பிஎஸை வந்து ரிகவரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்பிஏனா ஒன்றும் இல்லைங்க, நான் பர்ஃபார்மிங் அசட், அதாவது வராக்கடன் இருக்கு இல்லைங்களா, வராக்கடன்லாம் வந்து நீங்கள் ரிகவரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த டீட்டெயில்ஸ் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து பேங்க் வெப்சைட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது உங்கள் சிஜிபிஏ ஆர் ஓஜிபிஏ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நீங்கள் காலேஜில் டிகிரி முடிக்கும் போது அவுட் ஆஃப் 10 அதாவது 6 சிஜிபிஏ 8 சிஜிபிஏ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 59.99 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிஜிபிஏவோ ஓஜிபிஏவோ நீங்கள் வந்து into 100% கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. ஆஸ் ஆன் 31/7/2025 படி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 13 வருஷமும், ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 வருஷமும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து தராங்க. ஸோ சம்பளம், இதற்கான ஆரம்பகட்ட சம்பளம் தாங்க இந்த ஜாபோட ஹைலைட்டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மொத்தம் பேசிக் பேவாக 64,820 ரூபா பேசிக் பேவாக வந்து அவங்க தராங்க. இது கூட டிஏ, ஹச்ஆர்ஏ, லீஸ் ரெண்டல், சிசிஏ, மெடிக்கல் அண்டு அதர் அலவன்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடுங்க. ஸோ மினிமம் உங்களுக்கு மாதம், நான் சொல்கிறது மினிமம் தாங்க, மினிமம் மாதம் 75,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்பலாம்.
ஸோ ப்ரொபோஷன் பீரியட் அண்ட் பாண்ட். ஸோ ப்ரொபோஷன் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா கவர்மெண்ட் பேங்க்லேயுமே ஆர் பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் எல்லாருமே வந்துருச்சு. இப்போ ப்ரொபோஷன் பீரியட்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து 6 மந்த் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணணுங்க. ஒன்ஸ் 6 மந்த் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ பாண்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறைஞ்சது இந்த பேங்க்கில் 2 வருஷம் ஒர்க் பண்ணணுங்க. இன்கேஸ் 2 வருஷத்துக்குள்ளே நான் வந்து போகிறேன் அப்படின்னா, பர்சனல் ரீசன்னாலையோ இல்லை வேறு இதோட பெட்டரான ஜாப் கிடச்சிருச்சோ அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் போகிறீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. 2 வருஷத்துக்குள்ளேனா மட்டும்தான் 2 lakhs நீங்கள் வந்து பேங்க்குக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரையும் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரையும் மொத்தம் 150 கொஸ்டினுங்க. உங்களுக்கான டைம் வந்து 2 மணி நேரம். போர்ஷனை பொறுத்த வரையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு மொத்தம் 150 கொஸ்டினுங்க. பெனால்ட்டி மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க. நான் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது உங்களோட சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அடுத்தது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சொல்கிறது கவனமாக ரொம்ப பாருங்கள். இது வந்து நீங்கள் உங்களோட சொந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஐ போட்டு உங்கள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ்னு வச்சுங்க. ஐ சந்தோஷ் இயர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் present the supporting document as and when required அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் பேப்பரில் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் தான் இருக்கணும். இதை காப்பி பண்ணி இந்த டேஷ் இந்த இடத்துல வந்து உங்கள் நேமை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 1180 ரூபாயும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 118 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் bankofmaharashtra.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியருக்குள்ளே போயிட்டு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ அதில் வந்து அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போயிட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கே வந்து புரியும். இல்லை இது ஒரு தனி வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக தனி செப்பரேட் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி உங்கள் தம்ப்நெயில் இருக்கணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போதோ இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜாலாரமாக மெயில் பண்ணலாம். அதாவது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், bomrpcell@magabank.co.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் இல்லை டவுட் எதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.